சோ ஒரு வழியா இங்கிலாந்து சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க மக்களே. இன்னைக்கு ரொம்ப ரெண்டு இம்பார்ட்டன்டான மேட்ச் நடந்தது. முதல் மேட்ச் இங்கிலாந்து வர்சஸ் நமீபியா அட் ஆன்டிகுவா. மழைனால கேன்சல் ஆயிடுமா நினைச்சோம், பட் அட்லீஸ்ட் ஒரு 10 ஓவர் மேட்ச் இருந்தது. டாஸ் பண்ணி போலிங் எடுத்தாங்க நமீபியா அண்ட் 122 ரன்ஸ் இங்கிலாந்து அடிச்சாங்க. அதுல ஹாரி ப்ரூக் தாறுமாறா விளாண்டாங்க 47 of 20 அண்ட் சேசிங்ல வந்து 83 or 84 தான் அடிக்க முடிஞ்சது நமீபியானால. அண்ட் 41 ரன்ஸ் வித்தியாசத்துல டிஎல்எஸ் மெத்தட்ல இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க. ஒன்னு டிக் ஆயிடுச்சு. ரெண்டாவது டிக் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க ஸ்காட்லாண்டை ஆஸ்திரேலியா வின் பண்ணி ஆகணும் அடுத்த மேட்ச்ல. அண்ட் அந்த மேட்ச் சென்ட் லூசியால நடந்துச்சு. சோ அதுல டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க ஆஸ்திரேலியா அண்ட் 180 போஸ்ட் பண்ணாங்க ஸ்காட்லாந்து. சோ வெரி குட் எஃபர்ட் ஃப்ரம் தெம். அண்ட் பிரெண்டன் மெக்முல்லன் அம்மா விளாண்டாருங்க, வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே ஒரு 31 balls 61 அடிச்சிருந்தாரு இந்த டோர்னமெண்ட்ல. ஒன்ஸ் அகைன் ஒரு ஃபேண்டாஸ்டிக் 50 அடிச்சாரு. அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸி இல்லைங்க ஆஸ்திரேலியாவுக்கு. கடைசி வரைக்கும் போச்சு, 19.4 வரைக்கும் போச்சு இந்த டார்கெட்டை சேஸ் பண்ண. கண்டிப்பா ஆஸ்திரேலியா வந்து டென்ஷனா இருந்திருப்பாங்களோ இல்லையா, இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம் டென்ஷனா இருந்திருப்பாங்க. நிறைய ரூமர்ஸ் இருந்தது வேர்னடி ஆஸ்திரேலியா தோப்பாங்கன்னு. நான் கிளியர் கட்டா சொல்லியிருந்தேன் ஆஸ்திரேலியா இன்னைக்கு மேல பண்ண மாட்டாங்கன்னு. ஒரு வழியா இங்கிலாந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.